ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. ஸோ இன்னொரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எனக்கு கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்பயுமே கிரேட்ஃபுல் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு கமெண்ட் பண்ணுறப்ப ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஓகே, நம்ம கண்டென்ட்டும் பிடிச்சிருக்கு போல் மக்களுக்கு. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறோமா? ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங் ஐ கேன் ரியலி டூ. அண்ட் நீங்கள் பண்ணுறது இட்ஸ் டூ கிரேட் சப்போர்ட். உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 2.3K வியூஸ்லேருந்து வி ஆர் கோயிங் டு ரீச் 3K வியூஸ் அண்ட் சூன் நிறைய மைல் ஸ்டோன்ஸை கடந்து இந்த சப்போர்ட் நீடிக்கணும் அண்ட் ஐ ஷுட் ஹாவ் அ கிரேட் ஜேர்னின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அழகான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் அண்ட் ப்ராமிசிங் டு டூ தி சேம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பட் இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நம்மளும் ஃபேஸ் பண்ணியிருப்போம், இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிறவனுக்கு இது நடக்கக்கூடாது. அதனால சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ நம்மளே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நான் புதுசாக ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணுறனாலோ இல்லை நான் ஏதோ ஒரு புது முயற்சி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை பண்ணுன்னு சொல்கிறத விட பண்ணாதன்னு சொல்கிறவங்க பேர் தான் நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஸோ அதான் நான் சொல்ல வரேன் என்னென்னா, இப்போது உங்களால் ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னு வைங்களேன், இல்லை அதுக்கு நீங்கள் போய் ஃபினான்ஷியலாகவோ சரி, எமோஷ்னலாகவோ சரி, இல்லை உங்களோட ஏதோ ஒரு பார்ட்டில் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியல, சப்போர்ட் பண்ண முடியலனா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகேவா? நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, பட் அவங்கள என்ன சொல்கிறது, டீக்ரேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் நீ பண்ணிடுவியா, எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை, இதெல்லாம் நடக்காது, இந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாதீங்க மக்களே. பிகாஸ் அவங்க அது சின்ன விஷயமா இருக்கட்டும் இல்லை பெரிய விஷயமா இருக்கட்டும், அவங்க அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, இல்லை எவ்வளோ ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் அந்த விஷயம் பண்ணுறாங்கன்னு யாருமே பார்த்துருக்க மாட்டோம். வெறும் அவங்க கொண்டு வர அந்த ஒரு எண்டு விஷயம் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்போ ஒரு கார் கூட அழகாக ஒரு BMW பென்ஸே வச்சுக்கோங்களேன், அது மேனுஃபேக்சர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளோ கொண்டாடுவோம். அதுவே நம்ம எங்கேயாவது அதோட ஒரு பார்ட்டை பார்த்தா கூட இது என்னடா ஏதோ ஒரு மெட்டல் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் திங், ஏதோ ஒரு இரும்பு துண்டு, அது நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைப்போம். பட் when it comes as a ப்ராடக்ட் தான் நம்ம அதை வேல்யூ பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒருத்தவங்களோட எஃபர்ட்டும். ஓகேவா? ஸோ அதை நம்ம டீக்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ ஒருத்தவங்க நமக்கே இதை பண்ணாங்க, நான் அதை நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் நான் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ண வரப்போ எனக்கு நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு வீட்டிலலாம் ரொம்ப அதிகமான சப்போர்ட்டு, நீ பண்ணு, அவங்க கொடுத்த சப்போர்ட் அண்ட் அந்த எக்ஸ்போஷர்னால் மட்டும்தான் என்னால் பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. எது கரெக்டு எது தப்பு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுட்டு டெசிஷன்ஸு சில நேரம் என்னால் தனியாக கூட என்னால் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப சில பேர் இருப்பாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ஈஸியாக கடந்துட்டேன். பிகாஸ் ஐ நோ பீப்புள் கீப் ஜட்ஜிங் யூ வாட் எவர் யூ டூ. நீ கரெக்டாக பண்ணுனா அதுக்கும் உங்களை ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்க, நீ தப்பாக பண்ணுனா அதுக்கும் சொல்லுவான். நீ சும்மா உட்காந்துருந்தேன்னு வையேன், எதுவுமே தேவையில்லன்னு உட்காந்துருந்தாலும் நீ சும்மா உட்காந்துருக்கேன்னு ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தவங்களை டீக்ரேட் பண்ணக்கூடாது, மோட்டிவேட் பண்ணணும். இல்லை முடியலையா சும்மா உட்காரணும். அண்டு அடுத்த விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சப்போஸ் இதுவே நம்ம மற்றவங்களுக்கு பண்ணலை பட் நமக்கு நடக்குதுன்னா நம்மளோட மென்டல் டஃப்னஸை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். ஓகேவா? நமக்கு ஹர்ட் ஆகிற எந்த விஷயமும், இந்த விஷயம் எனக்கு ஹர்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்த உங்ககிட்ட அலோவ் பண்ணாதீங்க. இதர் நீங்கள் அதை விட்டு விலகி போங்க, விலகி போகலையா அதை கட் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டு போங்க. தட்ஸ் ஆல். ஸோ லைஃப் இஸ் சிம்பிள் when you think it is simple. ஸோ உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிற சில வழிகளை தேடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே நிம்மதியாக நான் இன்றைக்கி நிறைய விஷயம் கற்றுருக்கேன், நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன், ஐ ஹாவ் லிவ்ட் மை லைஃப் டு த ஃபுல்லெஸ்ட், ஐ எம் லிவிங் மை லைஃப் டு த ஃபுல்லெஸ்ட் அப்படின்ற ஒரு தாட், அப்படின்ற ஒரு திருப்தியோடு நீங்கள் தூங்கணும் அப்படின்றத மட்டும் தினமும் நைட்டு மேக் ஷூர் பண்ணுங்கள். அண்ட் கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி பழகுங்க. இது உங்களுக்கு இன்னுமே நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எப்பயுமே சொல்கிற மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க. தேங்க்யூ.